अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்திர இந்திரியானி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர மகாராஜின் பேரருளால் அஷ்டாவக்ர கீதை அப்படிங்கிற கிரந்தத்தை நாம் ஆரம்பித்து 2 நாட்கள் முடிந்து விட்டன. முதல் சாப்டரில் 9 ஸ்லோகங்கள் முடிவடைந்த நிலையில் இன்று நாம் காண வேண்டியது 10வது ஸ்லோகம். சோ இந்த அஷ்டாவக்ர கீதைங்கிற கிரந்தம் முழுக்க முழுக்க அத்வைத சித்தாந்தத்தை ஞானத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு கிரந்தமாக இருக்கின்றது. இருப்பது ஒன்றே, அது நான் மட்டுமே, இந்த உலகம் அனைத்தும் என்னுடைய கற்பனையே என்ற அந்த உச்சகட்ட தத்துவத்தை இதை விளக்குவதாக அமைந்திருப்பதுதான் இந்த அஷ்டாவக்ர கீதை அப்படிங்கிறது முழுக்க முழுக்கவே. சோ இதுல 10வதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். That in which all this appears, imagined like the snake in a rope, that joy, supreme joy and awareness is what you are, so be happy. அதாவது கயிற்றில் பாம்பு தோன்றுவது போல எதில் இந்த உலகம் கற்பனையாக தோன்றுகிறதோ அந்த பேரின்பமும் தூய அறிவுமே நீ, எனவே மகிழ்ச்சியாக இருக்கு. அதாவது பிரம்ம தத்துவத்தை ரொம்ப ஈஸியா அந்த ஸ்லோகத்துல பிரசன்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்க. எதில் இந்த உலகம் கற்பனையாக தோன்றுகிறதோ, சரியா? நீ யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் வெறும் கற்பனையான தோற்றம். ஸோ ஸ்ட்ரெயிட்டவே அந்த உச்சக்கட்ட தத்துவம் வந்துருச்சு. இந்த உலகம் கற்பனையான தோற்றம். இந்த கற்பனை தோற்றத்திற்கு மூல காரணம் யாரு? இந்த உலக தோற்றம், உலக கற்பனை தோற்றம் எதுல தோன்றுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான்டா நீ, சரியா? எதில் இந்த உலக தோற்றம் கற்பனையாக தோன்றுகிறதோ அதுவே நீ, அந்த பேரின்பமும் தூய அறிவுமே நீ. ஸோ அதுவே நீன்னு மொட்டையா சொல்லல, அத பேரின்பம்னு சொல்றாரு, அதுவே தூய அறிவும் அப்படின்னு சொல்றாரு. இங்க அறிவு அறிவு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா கான்சியஸ்னஸ், பியூர் கான்சியஸ்னஸ், உணர்வு உணர்வுன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா உணர்வுக்கும் அறிவுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. அறிதல் இருந்தால்தான் உணர்வு இருக்கும், உணர்தல் இருந்தால்தான் அறிவு இருக்கும் அப்படின்றது மாதிரி. அந்த அறிதல் அப்படின்னா என்ன சொல்றதுன்னா, ஒன்றை நான் அறிந்து கொள்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அறிவுன்னா எனக்கு அந்த மூலக்காரன் மூளை இல்லாதவன் அப்படிங்கிற அந்த அறிவுக்குள்ள போகாதீங்க. ஒரு விஷயத்தை, இந்த புலன் அறிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அறிவுன்னு வச்சுக்கணும். புலன் அறிவு அப்படிங்கிறதுல புலன் உணர்வுன்னு சொன்னாலும் ஓகே தானே. ஸோ எப்பயுமே இந்த கிரந்தங்கள்ல பொதுவா அறிவு அறிவு தூய அறிவுன்னு வருது அப்படின்னு சொன்னா நீங்க நம்ம ரொம்ப அறிவாளியை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே அறிவு என்பது உணர்வை குறிக்கும். எப்படி புலன் உணர்வு அப்படின்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி இது ஒரு உணர்வு. என்ன உணர்வு? ஆத்ம உணர்வு. ஆத்ம உணர்வுக்கு தூய உணர்வுன்னு பேரு. ஓகேவா? புலன் உணர்வு ஆத்ம உணர்வு கிடையாது. அந்த ஆத்ம உணர்வு புலன்கள்ல பட்டு பிரதிபலிக்கும் போது புலன் உணர்வாக வெளியே தெரிகிறது. ஆனா இருக்கிறது என்ன? ஒரே உணர்வு, ஆத்ம உணர்வு மட்டும்தான். அது சுத்த உணர்வு, அந்த தூய உணர்வு. தூய உணர்வு அசுத்த உணர்வாக வெளிப்படும். ஆனால் நீ யார் அப்படின்னு கேட்டா தூய உணர்வு. அப்ப அசுத்த உணர்வு, சுத்த உணர்வான நீயே இங்கே அசுத்த உணர்வாக வெளிப்பட முடியுமே தவிர அசுத்த உணர்வு மட்டும் நீ என்று தனியாக சொல்ல முடியாது. அப்போ பியூர் சுத்த அறிவாக இருக்கின்ற நீ, பியூர் கான்சியஸ்னஸாக இருக்கின்ற நீ, பியூர் உணர்வாக இருக்கின்ற நீ, ஆனால் வேண்டுமென்றே அசுத்த உணர்வாக என்ன சொல்றது, இம்பியூர் உணர்வாக அப்படின்னு வேணா வச்சுக்கோங்க, நீ அந்த உணர்வை வெளிப்படுத்தலாம். எப்படி அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அழகா காட்டுறாரு. கயிற்றிலே பாம்பு தோன்றுவது போல. கயிறுங்கிறது இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு நீங்க எடுத்துக்கணும், சுத்த உணர்வு அப்படின்னு எடுத்துக்கணும். பாம்புங்கிறது அசுத்த உணர்வுன்னு எடுத்துக்கணும். ஆனா இங்க சுத்த உணர்வே தான் அசுத்த உணர்வாக இருக்கின்றது. ஆனால் உண்மையில் நீ யார் அப்படின்னா, நீ இங்க உலக தோற்றத்தை நான் அசுத்த உணர்வுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அசுத்த உணர்வுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. மாயன்னு சொன்னதுக்கு அப்புறம் அது சுத்தம் என்ன அசுத்தம் என்ன, மாயைக்குள்ள சுத்தம் அசுத்தங்கிற கேள்விக்கே நமக்கு பேசவே கூடாது.
தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் எந்த இடமே இல்லை மாயையில. ஏன்னா இல்லவே இல்லை அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் அதை வந்து நீங்க கேட்கணும்னு அவசியமே இல்லை. கயிற்றில் பாம்பு தோன்றுவது போல் எதில் இந்த உலகம் கற்பனையாக தோன்றுகிறதோ அந்த பேரின்பமும் தூய அறிவுமே நீ, எனவே மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்லோகம் கொடுத்திருக்காரு. அப்போ என்ன புரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா, நீங்க நம்ம இப்ப நான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன தெரியுதுன்னா இந்த ஒட்டுமொத்த உலகமும் தெரியுது. உலகம் மட்டுமே உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் தெரியுது, எல்லாருமே தெரியுறாங்க. ஓகேவா? நான் யாரும் மியூட் போடல, ப்ளீஸ் போட்டுக்கோங்க. சரி, சோ இப்ப இந்த விஷயத்தை நான் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க எல்லாரும் எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த உட்காந்துட்டு இருக்கிறதுன்றது எது? உடம்பு. சரியா? அப்ப எனக்கு என்னென்னலாம் தெரியுது? எனக்கு ஒரு பெரிய உலகம் தெரியுது. இங்க இருக்க நிறைய மக்கள் தெரியுறாங்க, மிருகங்கள் தெரியுது, பறவைகள், பட்சிகள், மரங்கள், செடிகள், கொடிகள் என்னென்னமோ தெரியுது. சரியா? இந்த உலகம் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இங்க உணர்வு உணர்வு அப்படின்னு வரும்போது தூய உணர்வே நான் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதில் இந்த உலகம் கற்பனையாக தோன்றுகிறதோ, எதில் இந்த உலகம் கற்பனையாக தோன்றுகிறதோ அந்த தூய உணர்வை நான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ இங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்ப எனக்கு என்ன தெரியுதுன்னா இந்த உலகம் தெரியுது இல்லையா? இந்த உலகம் எதில் தெரிகிறது? இதுதான் இங்க கீ ஃபேக்டர். ஓகேவா? அப்போ இந்த உடம்பாக இருப்பதும் இந்த ஒட்டுமொத்த உலகமாக இருப்பதும் இது எல்லாமே கற்பனை. நான் என்னுடைய எண்ணத்தின் வழியாக, எண்ணத்தின் துணை கொண்டு இங்கே ஒரு உடலாக ஒரு தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறேன், உலகங்களாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறேன். எக்ஸாம்பிள் டக்குன்னு இமேஜினேட்டிவ் வேர்ல்டுக்கு போயிருங்க. அங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு உலகத்தை உருவாக்குறீங்க. அதுல எக்கச்சக்கமான மனுஷங்கள் எல்லாமே, பறவைகள், பட்சிகள் எல்லாமே உருவாகுது. அங்க என்னென்னமோ நீங்க பாக்குறீங்க. ஆனா இந்த ஒட்டுமொத்த கற்பனை உலகமும் எதில் தோன்றியது அப்படின்னு கேட்டா, உன்னுடைய அதிஷ்டானத்துல இந்த ஒட்டுமொத்த கற்பனை உலகமும் தோன்றி இருக்கிறது அப்படின்னு புரியுது இல்லையா? அந்த மாதிரி இந்த நிஜ உலகத்தை பாரு. அதே எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். அதே மாதிரி இந்த நிஜ உலகத்தை பார்க்க சொல்றது. நிஜ உலகம்னா என்ன? இப்ப நான் உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த எல்லா உலகமுமே எனது கற்பனையால் தோற்றுவிக்க தோற்றம். அப்போ எதில் தோன்றுகிறதுன்னு பார்க்க சொல்றாரு. அப்போ அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது தான் இப்போ பொய்யாக, உலகமாக, உடலாக, இப்படி மற்ற எல்லா மக்களாகவும் தோன்றிக் கொண்டிருக்கிறது. ஆனா இப்ப நான் என்ன கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவேன்? எனக்கு வந்து இந்த உடம்பை உணர்றேன்ப்பா, எனக்கு முன்னாடி இருக்கிற மக்களை உணர்றேன்ப்பா, இந்த உலகத்தை உணர்றேன்ப்பா, அதுக்கு மேல நான் எதையும் உணரலப்பா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அதாவது பாம்பை தான்ப்பா நான் பார்த்துட்டு இருக்கேன், வேற எதையும் நான் பார்க்கலப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். டேய், பாம்பு தெரியணும்னாலே பாம்பு எதனால தெரியுது? ஏன்னா இது வந்து வெறும் தோற்றம். ஆனால் இதற்கு மூலம் என்ன? இதற்கு என்ன அதிஷ்டானம் என்ன? இப்ப அப்படியே இமேஜினேட்டிவ் வேர்ல்டு போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டரை வந்து நான் நினைச்சுக்கிட்டு எனக்கு வந்து இந்த உலகம் தெரியுது, சுத்தி உள்ள இது எல்லாமே தெரியுறாங்க, வேற ஒன்றும் தெரியலையே. இது எல்லாமே கற்பனையில ஒரு வேஷத்துல நீ பார்த்துட்டு இருக்க. ஆனா இதெல்லாம் வெறும் மாயை, இதெல்லாம் உண்மையே இல்லை. அப்ப எது உண்மை? இந்த கற்பனைக்கு அதிஷ்டானமா ஒண்ணு இருந்தது இல்லை, அதுதானே நீ. எப்படி ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள ஒரு கேரக்டருக்குள்ள ஒருத்தன் சிக்கிட்டு எனக்கு இது மட்டும்தான் தெரியுது, வேற ஒன்றும் தெரியலன்னா, இது எல்லாமே மாய உணர்வுடா. இந்த எல்லாமே உணர்வு எங்கிருந்து வந்ததுன்னா கற்பனை செய்தவனின் உணர்வு அல்லவோ இந்த எல்லா உணர்வும். இப்ப கற்பனை செய்பவன் ஒருத்தன் இல்லாம இருந்திருந்தா இந்த எந்த உணர்வுமே உனக்கு வந்திருக்காது, இங்க எதுவுமே இருந்திருக்காது. அப்ப அந்த உணர்வு இப்படி இந்த உணர்வா வெளிக்காட்டுது, கயிறு பாம்பா வெளிக்காட்டுது. அப்போ உன்னுடைய ஒரிஜினல் கான்சியஸ் இந்த உடல் உலகங்களா இருக்கு. அப்ப நீ யாருன்னா இந்த உடல் உலகங்கள் அல்ல. இந்த உடல் உலகங்களுக்கு உலகங்கள் எதில் தோன்றி இருக்கிறதோ, அதான் அழகா சொல்லியிருக்காரு, இந்த உடல் உலகங்கள் எதில் தோன்றி இருக்கிறதோ அந்த சுத்த தூய அறிவே நீ அப்படிங்கிறார்.
அது வந்து பெர்மனன்ட் பிளிஸ்ன்னு வேற சேர்த்து சொல்லிட்டாரு. ஏன்னா நீ அதுல இருந்தேன்னா, ஏன்னா நீ தானே அந்த பிளிஸ்ஸே தான் வெளிப்பாட்டுக்காக தான் சும்மா நாச்சுக்கும் கற்பனை பண்ணி விளையாடுற. அது நீ கற்பனை பண்ணலைன்னாலும் நீ சந்தோஷமா தான் இருப்ப. அது பெர்மனன்ட் பிளிஸ்ஸாக இருக்கக்கூடிய அது பேரின்பம் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. அந்த பேரின்பமும் தூய அறிவுமே நீ, எனவே மகிழ்ச்சியாக இரு. அப்ப எதை பத்தியும் நீ கவலைப்படாத. அப்போ நீ செய்த கற்பனையிலே சிக்கிக்கொண்டு அந்த கற்பனையை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை கண்டிப்பா கவலை, துக்கம் எல்லாமே வரும். ஆனா நான் கற்பனை அல்ல, கற்பனைக்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற அந்த மூலமே நான். கற்பனையில் இருக்கின்ற ஒரு கேரக்டர் நான் அல்ல, ஆனால் இந்த கற்பனையில் இருக்கின்ற எல்லா கேரக்டர்களுக்கும் மூலமாக இருக்கின்ற அந்த கற்பனை செய்தவனே அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லலாம். சரியா? அந்த பேஸே நான் அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எக்ஸாம்பிள் இஸ் அன் இமேஜினேட்டிவ் வேர்ல்ட், பட் வாட் யூ ஆர் கோயிங் டு ரிலேட் வித் திஸ் அப்படின்னா, இந்த கரண்ட் வேர்ல்டு அப்படிங்கிறது உன்னுடைய கற்பனைன்றது எப்போ ஸ்ட்ராங்கா புரியுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா கற்பனை செய்தவனை உன்னால புரிஞ்சுக்க முடியும். அந்த பிரம்மாண்ட தூய அறிவுல உன்னால நிலைச்சு நிற்க முடியும், பேரின்பத்தை அடைய முடியும். ஆனா கற்பனைன்னு நினைக்காம அது உண்மைன்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒரு கேரக்டரை நான் தப்பா புரிஞ்சுக்க வேண்டியது வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே வந்து அந்த ஒரிஜினல் நானும் உன்னால கேப்சர் பண்ண முடியாது. அப்ப இங்க இருக்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு எப்போ புரியுதோ அப்பதான் நீ ஒரிஜினல் நானை கேப்சர் பண்ண முடியும். இத்தனை நாள் ஒரு உடலுக்குள்ள சிக்கிட்டு நான் சொல்லிட்டு இருக்கியே, அதை எப்ப பொய் நான் ஸ்ட்ராங்கா புரியுதோ, இந்த நான் மட்டும் இல்ல இந்த உலகத்துல உள்ள எல்லா வேஷங்களுமே பொய் நான் எப்ப புரியுதோ, இது எல்லாமே என்னுடைய கற்பனையின் பிரதிபலிப்புன்னு எப்ப புரியுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ ஒரிஜினல் நான்ல நிக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை தான் மிக அழகாக இந்த ஸ்லோகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பதினொன்னு. If one thinks of oneself as free, one is free, and if one thinks of oneself as bound, one is bound. Here this seeing is true, thinking makes it so. இதுவும் வந்து ரொம்ப 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 அற்புதமான ஒரு முக்கியமான ஸ்லோகம். இது மனமா சூழலா என்ற ஒரு நாம் அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். இந்த ஒரு மனிதனின் சுகத்தையும் துக்கத்தையும் நிர்ணயிப்பது மனமா சூழலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எலாபரேட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த விஷயத்தை கோடிட்டு காட்டும் கையோட அதை வச்சே ஒட்டுமொத்த தத்துவத்தையும் சேர்த்து நிரூபிக்கின்ற ஒரு அற்புதம் தான் இது. நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம், அந்த நம்ம எடுத்த பேசிக் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இஸ் ஆல்சோ தி ஃபைனல் கிளாஸா கூட நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிறதுனால ஈஸியா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. அதுதான் ஃபைனல் கிளாஸ்ன்னு கூட சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம் இல்லையா? அது இந்த ஸ்லோகத்துல அழகா அவர் பிரதிபலிக்கிறார். படிக்கிறேன். ஒருவன் தன்னை விடுதலை அடைந்தவன் என்று நினைத்தால் அவன் விடுதலை அடைந்தவனே, தன்னை கட்டுண்டவன் என்று நினைத்தால் கட்டுண்டவனே, எண்ணம் போல் வாழ்வு என்ற பழமொழி இங்கே உண்மையாகிறது. ஸோ இதை நீங்க வந்து நான் சொன்னதை ரீகால் பண்ணிக்கோங்க. மனமா சூழலால ஜஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா ரீகலெக்ட் பண்ணிடுறேன். ஒரு நான் வெஜிடேரியன் டிஷ்ஷை பார்த்து ஒருத்தன் வாந்தி எடுக்கிறான், ஒருத்தன் வந்து நாவில் சொட்ட சொட்ட தின்கின்றான். ஒரு பிச்சைக்கார சூழல் வரும்போது அதை ஆனந்தமாக பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுத்து வாழ்கிறார்கள். ஆனால் ஒரு பணக்காரன் அந்த நிலைக்கு வந்தால் தற்கொலை நிலைக்கு சிந்திக்கின்றான். அதே மாதிரி மானம் இழத்தல் என்பது ஒரு பெரிய ஊர் தலைவனாக இருப்பவனுக்கு மானம் இழத்தல் என்பது நடந்தால் அவன் மிகுந்த துயரத்திற்கு ஆளாகின்றான். ஆனா டெய்லி பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க, ஜெயிலுக்கு வந்து விரும்பியே போறவங்க, அவங்களுக்கு மானம் இழத்தல் என்பது ஒரு மேட்டராகவே தெரியறது இல்லை. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் அந்த வலி வேதனைகள் கூட ஜிம்முக்கு போகும்போது அதை சந்தோஷமா அனுபவிக்கிறான், ஆனா உடம்புல ஒரு வலின்னா ஐயோ அப்படின்றான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். உன் எண்ணம் தான் உனது அனுபவம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ எவ்வளோ ஒரு சூழலாக இருந்தாலும் தன்னை விடுதலை அடைந்தவனே என்று நீ பார்த்தால், அப்போ உன் மனசை வச்சுக்கிட்டு நான் எதிலும் சிக்காதவன், நான் பற்றற்றவன் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணா நீ விடுதலை அடைந்தவன் தானே. விடுதலை அடைந்தவன்னா என்ன அர்த்தம்? நம்ம அந்த மனமா சூழலா கிளாஸ்ல இந்த மாதிரி எல்லாம் நிரூபிச்சுட்டு, அதாவது ஒருத்தனுக்கு சுகமா இருக்கிறதுக்கு இன்னொருத்தனுக்கு துக்கமா இருக்கு, ஒருத்தனுக்கு துக்கமா இருக்கிறது இன்னொருத்தனுக்கு சுகமா இருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, உன் மனசுல நீ எதை சுகம்னு நினைக்கிறியோ அது சுகமா இருக்கு, எதை துக்கம்னு நினைக்கிறியோ அது துக்கமா இருக்கு. இந்த விஷயத்த நம்ம நிரூபிச்சோம். இப்ப நிரூபிச்சுட்டு கடைசியில என்ன சொன்னோம் அப்படின்னா, நீ வந்து இதுல இருந்து தப்பிக்கணும்னா, துக்கத்துல இருந்து தப்பிக்கணும்னா, அப்ப நீ என்ன செய்யணும் அப்படின்னா,
அனைத்தையும் ஒரு சுவையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது எதுலையுமே அடிக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். தொடர்ச்சியாக அடுத்த கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, விருப்பு வெறுப்பு என்பதுதான் உங்கள் மனதினுடைய மிகப்பெரிய கிருமிகள். அந்த கிருமிகளை அழித்தால் மட்டுமே நீங்கள் ஆனந்தமாக வாழ முடியும் அப்படின்னு பார்த்தோம். சரியா? அப்படின்னா என்ன? விடுதலைன்னா என்ன? சுதந்திரமான ஒரு ஒரு ஃபீல் அப்படின்னா என்ன? அடிக்ஷனே இல்லாத ஃபீல் அப்படின்னா என்ன? துக்கமே இல்லாது. அடிக்ஷன் மட்டும்தாங்க ஒரு மனுஷன் துக்கப்படுத்துது. இது இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தானங்க துக்கம் வருது. எது இருந்தாலும் இல்லை, என்னால் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னா நீ விடுதலை அடைந்தவன் அர்த்தம். அப்ப இந்த விடுதலை அடைந்தவனாக இருக்க வேணும்னா என்ன செய்யணும்? நீ எதுலையுமே ஆசை இல்லாம இருக்கணும். ஏன்னா ஆசை தான் அடிமைப்படுத்துது. அடிமைப்படுத்திட்டா நீ விடுதலைன்றது காணாம போயிடுது அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஒருவன் தன்னை விடுதலை அடைந்தவன் என்று நினைத்தால் அவன் விடுதலை அடைகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எதிலையுமே ஆசை இல்லாமல் இருந்தால் அவன் ஆட்டோமேட்டிக்கா விடுதலை அடைவனாக இருக்கின்றான். தன்னை கட்டுண்டவன் என்று நினைத்தால் கட்டுண்டு கிடைக்கின்றான். எனக்கு இதெல்லாம் கண்டிப்பா வேணும், இது இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு நினைச்சேன்னா நீ அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்ப, இல்லைன்னா அழுதுகிட்டு இருப்ப. ஸோ யூ ஆர் த டைகர். அதாவது உன்னை நீயே தான் கட்டி போட்டுக்கிற, உன்னை நீயே தான் விடுதலை பண்ணிக்கிற. இங்க யாரும் உன்னை கட்டி போடவும் முடியாது, உன்னை யாரும் விடுவிக்கவும் முடியாது. இதுதானே முக்கியம் என்ற அந்த அற்புதமான பேசிக் பிலாசபியை நமக்கு புரிய வைக்கிறார். சரியா? புரிய வச்சுட்டு கடைசியில அந்த பழமொழியும் இங்கே பொருந்துதல்லவான்னு காட்டுறாங்க. எண்ணம் போல் வாழ்வு என்ற பழமொழியும் இங்கே உண்மையாகிறது. சரி, இது பேசிக் கிளாஸ் ஆச்சே. நீங்க பியூர் ஹையர் நாலேஜ்னு சொன்னீங்களே, ஆனா இங்க ஹையர் நாலேஜ் இல்லையோ அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஹையர் நாலேஜ் அழகா லிங்க் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. நம்ம மனசை நாம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஜடம்னு ஒரு சைட்ல நம்ம சொல்லி கொண்டிருந்தாலும் கூட உண்மையில் அந்த ஜட மனதிற்கு உணர்வு கொடுத்தது யார் அப்படின்னு சொன்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சேர்த்தே சொல்லியிருக்கோம். அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இந்த மனதில் பட்டு பிரதிபலிக்கும் போது இந்த மனம் உயிர் பெறுகிறதுன்னு சொன்னோம். அந்த மனம் உயிர் பெறும்போது அதற்கு இன்னொரு பேர் நம்ம கொடுத்திருப்போம், சிதாபாஸ் அப்படின்னுட்டோ அல்லது இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் அப்படின்னுட்டோ நம்ம பேர் கொடுத்திருக்கோம். சரியா? இப்போ இந்த மனம் கட்டுண்டு கிடக்கிறது அப்படின்னு சொல்லும் போது யார் கட்டுண்டு கிடக்கிறார்கள்? சிதாபாஸ் கட்டுண்டு கிடக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரிஜினல் கான்சியஸ்னஸினுடைய ஒரு ஒரிஜினல் கான்சியஸும் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸும் வேற வேறையா? கிடையவே கிடையாது. அப்போ ஒரிஜினல் கான்சியஸ் தான் சித்தாபாஸ். ரெஃப்ளெக்டட் கான்சியஸும் ஒரிஜினல் கான்சியஸும் வேற வேற கிடையாதுன்றதையும் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரிஜினல் கான்சியஸ் இஸ் ஆல்வேஸ் பியூர், பட் ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் பியூர் மாதிரி. ஏன்னா அது நடிக்க வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நடிப்புக்காக கட்டுண்டது போல் தோன்றக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால பிரிச்சு காட்டுறோம் ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ்னுட்டு. ஆனா ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் அண்ட் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் போத் ஆர் ஒன் அண்ட் தி சேம். அப்ப அந்த தூய அறிவே தான் அது தூய இம்பியூர் அறிவாக. தூயதுக்கு ஆப்போசிட் என்ன? அழுக்கு அறிவா? தூய அறிவே ஒரு வேஷத்துக்கு வேஷ அறிவாக பிரதிபலிக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இந்த வேஷத்துல இப்ப நான் உட்காந்துட்டு இருக்கேன் இல்லையா? இப்ப ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறது ஒரு வேஷம். இந்த வேஷம்ங்கிறது என்னது அப்படின்னா ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ இந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ்ங்கிறது என்னது? ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் தான். இப்ப இந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸா எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மாயையில இருக்கிறதுனால இதுக்கு ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ்னு பேரு. மனங்கிற வேஷத்துல இருக்கிறதுனால, மனசை நீங்க வேஷமா போட்டுக்கோங்க, ரொம்ப ஈஸியா புரியும். சரியா? மனசுங்கிறத ஸ்கிரிப்ட் வேஷமா போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இந்த ஸ்ரீ அப்படிங்கிற மனசுல பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகுறதுனால, வேஷத்துல இருக்கிறதுனால இதுக்கு ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ்னு பேர், அவ்வளவுதான். சரியா? இப்போ மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கிறது யாருன்னா அந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் தான் அறியாமையில இக்னரண்ட்ல நான் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது கற்பனையில அதாவது ஒரிஜினல் கான்சியஸ்னஸ்னுடைய ஒரு கற்பனை உலகமா விரிஞ்சிருக்கு. அந்த உலகத்துல எல்லா ஆயிரக்கணக்கான ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸாக மாறிடுச்சு அப்படின்னா அந்த ஒரே ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் லட்சக்கணக்கான ரெஃப்ளெக்டட் கான்சியஸாக இங்க மாறி இருக்கிறது. அந்த ஒரு ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இங்கே ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற பேர்ல உட்காந்துருக்கான். இந்த ஸ்ரீங்கிறது ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த மனசுல வேஷத்துல பட்டு பிரதிபலிக்கிறதுனால இந்த உலக தோற்றம் ஏற்படுகிறது. இந்த ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறதே தோற்றம் தான். இந்த எல்லா தோற்றமும் ஏற்பட்டு விடுகிறது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் நான் ஒரிஜினல் கான்சியஸ் தான், இது எல்லாமே வெறும் மாயை தான், இது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காவே விடுதலை அடைந்தவன் அப்படிங்கிற ஃபீலிங்ல இருக்குன்னு சொல்ல வரேன். அப்ப மனசு நினைக்குதா அப்படின்னு கேக்குறீங்கன்னா
இங்க மனசுக்கு உயிர் கொடுத்து அந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் நினைக்குது. ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் நினைக்குதுன்னா ஒரிஜினல் கான்சியஸே நினைக்குது. ஸோ இப்படி நீங்க லிங்க் பண்ணி ரிலேட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல வரேன். அப்போ ஸ்ட்ரைட்டாவே எப்படி இந்த பேசிக் கிளாஸே ஃபைனல் கிளாஸா மாறுகிறது அப்படின்னா இந்த சீரீஸ்ல தான் மாறுகிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அஷ்டாவக்ரர் இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபைனல் ஹையர் நாலேஜை கொடுக்க வேண்டியவர் கொண்டு வந்து பேசிக் நாலேஜை கொடுத்துட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மனம் என்பது ஆத்மாவை விட்டு தனியாக இருக்க முடியுமா? அப்போ மனம்ங்கிற வேஷமும் ஆத்மா தானே. இந்த ஆத்மாவே தான் இந்த வேஷத்துல இருக்கு. அந்த வேஷம் அப்படிங்கிறது இங்க தவறா புரிஞ்சிட்டு இருக்கு. அது தன்னை சரியாக புரிந்து கொள்ளும் போது இங்க விடுதலையானவனே அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் பரபிரம்மே புரிஞ்சுக்கிட்டா நீங்க பெர்மனண்டா விடுதலையில இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த வேஷத்துல நீங்க சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கட்டுண்டவன் அர்த்தம். இப்ப வேஷமே நான் நினைச்சா கட்டுண்டவன் அர்த்தம், நான் பிரம்மம்னு நினைச்சா விடுதலையானவன் அர்த்தம். அப்ப இந்த ரெண்டும் ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் தான் நினைக்க போகுது. மனதிலே பட்டு பிரதிபலிக்க இருக்கிற ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் தான் நினைக்க போகுது. அந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் இஸ் நாட் அகெயின் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் என்ற அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இங்க எந்த கன்ஃபியூஷனும் வராது. தி ஃபர்ஸ்ட் அண்ட் தி பேசிக் கிளாஸ் இஸ் ஆல்சோ பிகம் தி ஃபைனல் கிளாஸ் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஆதலால் இப்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மனதை கொண்டே நீங்க ஃபீல் பண்ணுங்க, தப்பில்லை. நான் பிரம்மம் என்று உணர வேண்டும். ஏங்க மனதை கடந்த நிலையில் உள்ளதை மனசை வச்சு பிடிக்க முடியாதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே அப்படின்னா மனதின் பிடியில் இருந்து விடுபடுவதற்கு மனதைத்தான் நீங்க பயன்படுத்தி ஆக வேண்டும். முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் அல்லவா? ஆதலால் கனவிலே நான் என்று நினைத்து கொண்டிருக்கிற நான் கனவு உண்மை அல்லன்னு கனவுக்குள்ள இருந்துதான் நினைக்கணும். அப்பதான் நீ ஒரிஜினல் கான்சியஸ்க்கு வர முடியும். அதனால் உன் மனதிலே நீ நான் கட்டுண்டவன் என்று நினைக்காதே, நான் விடுதலையானவன் அகம் பிரம்மாஸ்மி என்ற பரோட்ச ஞானத்திற்கு வந்தால் தவறொன்னும் இல்லை. அந்த இதிலிருந்து தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும் என்பதால் நீங்கள் இந்த விஷயம் எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பன்னிரெண்டுல என்ன சொல்றாங்கன்னா, your real nature is as the one perfect, free and actionless consciousness, the all-pervading witness, unattached to anything, desireless and at peace. It is from illusion that you seem to be involved in samsara. இப்போ இந்த வேஷமே நான் உட்காந்துட்டு லூஸ் மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம்ல, அவனுக்கு உன்னுடைய ஒரிஜினல் கான்சியஸ்னஸ்னா என்னன்னு சுட்டி காட்டுறாரு. ஏன்னா நான் விடுதலையானவன்னு நினைக்க சொன்னாரு, கட்டுண்டவன்னு நினைக்காத விடுதலையானவன்னு நினை அப்படின்னாரு. அந்த விடுதலையானவன் எப்படி நினைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும்ல, அதை அவரே உங்களுக்கு கோடிட்டு காட்டுறாரு. டேய் நீ வேஷம் இல்லடா, நீ கட்டுண்டவன் இல்லடா, அப்ப நீ யாருன்னா ஒரு பூரணமான சுதந்திரமான செயலே இல்லாமல் எங்கும் நிறைந்த சாட்சி அறிவு. இங்க அறிவுன்னா உணர்வு, சாட்சி உணர்வாகும். அப்படின்னா இந்த கற்பனை பண்ணி அவனை யோசிச்சு பாருங்க. கற்பனை உலகத்துக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி ஒருத்தன் உட்காந்து கற்பனை பண்ணணும்ல, அந்த கற்பனை பண்றவனை நீங்க அப்படியே இமேஜின் பண்ணுங்க. அந்த கற்பனை பண்றவன் அவன் எப்பயுமே பூரணமா தான் இருக்கான். அந்த கற்பனையில பயங்கரமா பெரிய பெரிய லாஸ் நடக்கும், ப்ராஃபிட் வரும், என்ன வேணா அந்த கற்பனையில நடந்து போகட்டும். அந்த கற்பனையில என்ன நடந்தாலும் இங்க உட்காந்து கற்பனை செய்துட்டு இருக்கவனே அது ஏதாவது பாதிக்க போகுதா? ஒரு பாதிப்பும் ஏற்பட போறது இல்லை. இவன் பூரணமா இருக்கிறதுனாலதான் உட்காந்து கற்பனையே பண்ண முடியுது. இவனே நோஞ்சானா ஒண்ணும் இல்லாம இருந்தானா கற்பனையை பண்ண முடிஞ்சிருக்காது. அப்ப ஹாயா உட்காந்துதான் இவன் கற்பனையை ஸ்டார்ட் பண்றான். அப்ப அந்த கற்பனை பண்ணுகின்ற அவன் பூரணமானவனாக இருக்கின்றான், சுதந்திரமானவனாக இருக்கின்றான். இந்த கற்பனையில இவன் போவான், இவன் 10,000 பேர் இவனை அரெஸ்ட் பண்ற மாதிரியும் இவன் அதுல இருந்து தப்பிக்கிற மாதிரியும் இப்ப கற்பனை பண்றானே வச்சுக்கோங்களேன். இந்த கற்பனையில பல நேரங்கள்ல இவன் சிக்குண்டவன் போல தோன்றலாம், பல பேர் இவனை அட்டாக் பண்ற மாதிரி தோணலாம், அதையெல்லாம் இவன் ஜெயிச்சு வர்ற மாதிரி இவன் கற்பனையை ஸ்டார்ட் பண்றான்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த கற்பனை உலகத்துல இவன் கட்டுண்டு இருந்தாலும் இங்கே இவன் கற்பனை பண்ணிட்டு இருக்கானே, இவன் எங்கேயாவது கட்டுப்பட்டா இருக்கான்? இவன் சுதந்திரமா இருக்கிறதுனாலதான் கற்பனையை பண்ணிட்டு இருக்கான். சோ பூரணமானவன், சுதந்திரமானவன், செயலற்றவன். அங்க பாத்தீங்கன்னா வேற லெவல் ஆக்ஷன். கற்பனையில ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன், எவ்ரி செகண்ட் வேற லெவல் ஆக்ஷன் போயிட்டு இருக்கு. இவர் நம்மால உட்காந்து ஹாயா கற்பனை பண்ணிட்டு இருக்காரு, செயலே பண்ணல, ஆக்ஷன்லெஸ், எங்கும் நிறைந்த சாட்சி அறிவு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது எப்போதும் நிறைவாக இருந்து கொண்டு சாட்சி அறிவே ஆகும்னா என்ன அர்த்தம்?
அந்த கற்பனைக்கு அதிஷ்டானமாக இருந்து கொண்டு உணர்ந்து கொண்டிருக்கிற அந்த கற்பனையில என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் உணர்ந்துகிட்டு இருக்க. கற்பனையில ஏன்னா நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம், பெஸ்ட் எக்ஸாம்பிளா அந்த 16 வயசு 17 வயசு ஆகும்போது அந்த ஏஜ்ல கற்பனைகளை ஸ்டார்ட் பண்றான். அந்த பாலுணர்வு கற்பனைகளை பண்ணி இவன் என்ஜாயே சேர்ந்து பண்றான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ அதனுடைய அந்த தாக்கம் இங்கே இவனுக்கு வருகிறது அப்படின்னு பார்த்தோம். ஆனா இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த உணர்வு தான் அங்கே பிரதிபலிக்கின்றதுன்னு புரிஞ்சுக்காம இருக்கிறதுனால அதுல அடிக்ட் ஆறான். ஆனா இவன் பண்ற கற்பனை தான் அங்க பிரதிபலிக்குதே தவிர அது இங்க ஒண்ணும் தரலையே. It is your imagination which gives you bliss and not that something which is in the கற்பனை வேர்ல்ட். அதாவது கற்பனை உலக உனக்கு சந்தோஷம் கொடுத்ததா அப்படின்னு நான் என்ன சொல்லுவேங்க, கற்பனை உலகம்ன்றது இல்லவே இல்லடா, அதை எப்படி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்? அப்ப கற்பனை செய்தவன் தனக்கு தானே சந்தோஷத்தை கொடுத்து கொண்டான், அப்படித்தானே கரெக்டா இருக்கும். அப்போ நீ எப்போதும் நிறைந்தவனாக இருக்கின்ற காரணத்தினால், சுதந்திரமாக இருக்கின்ற காரணத்தினால் உனக்கே நீ சந்தோஷத்தை கொடுத்து கொண்டா என்பதுதானே உண்மை. அப்போ நீ அந்த விடுதலையானவன் அப்படிங்கிறத எப்படி ப்ரூஃப் பண்றாரு அப்படின்னா, நீ பூரணமானவன், சுதந்திரமானவன், செயலற்றவன், எங்கும் நிறைந்த சாட்சி அறிவாகும் அப்படின்னா இந்த கற்பனையில இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளையும் உணர்கின்றவனாக இருக்கின்றாய், அல்லது இந்த உணர்வே தான் இந்த கற்பனையில எல்லா உணர்வாகவும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு பாருங்க. சோ இதுதான் பேஸ், இதுதான் சாட்சி. இது இருக்கிறதுனாலதான் அங்க எல்லா உணர்வுகளும் அங்க பயங்கரமான கற்பனை உலகத்துல எக்கச்சக்கமான உணர்வு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் இது எல்லாருக்கும் மூலம் யாரு? இங்கதானே. இது இல்லைன்னா அதுவே இல்லை இல்ல, அதுதான் நீன்னு பாரு. இப்போ ஒரிஜினல் கான்சியஸ்னஸ்னா என்னன்னு நமக்கு கோடிட்டு காட்டுறாரு. நம்ம வேஷ கான்சியஸ்ல வேஷமே நான் சிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஒரிஜினல் கான்சியஸை உனக்கு சுட்டி காட்டணுன்றதுக்காக இந்த ஸ்லோகம் அற்புதமாக அமைந்திருக்கிறது. உனது உண்மையான இயல்பு என்பது, இந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் என்பது, தூய அறிவு என்பது பூரணமானது, சுதந்திரமானது, செயலற்றது, எங்கும் நிறைந்து அனைத்திற்கும் சாட்சியாக இருக்கின்றது. அது அடிக்ஷன் ஆகுமா? அது பற்றற்றது, ஆசையற்றது மற்றும் அமைதியானது. ஸோ இந்த ஃபீலிங்க்கு வாங்க. ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்ணணும், நீங்க யாருன்றதே ஃபர்ஸ்ட் நீங்க தெரியாம இருக்கீங்க. அதனாலதானே வேஷத்தை போய் நானும் நினைச்சிட்டு இருக்கேங்க. அப்ப நீ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த வேஷத்தை நான் அல்லங்கிறத உன்னால ஈஸியா உணர முடியும், இதை மாயேன்னு உணர முடியும். அப்ப மாயையே உண்மை என்று நம்புகின்ற அந்த நம்பிக்கை உடைய வேண்டும் என்றால் நீ இந்த தூய உணர்விற்குள் வர வேண்டும், உன்னை நீ எதுவாக பார்க்க வேண்டும் என்பதை மிக அற்புதமாக சித்தரித்து காட்டுகின்றார். இப்படி நீ உன்னை எப்போதும் சதா சர்வகாலமும் உன்னை உணர்வாயே ஆனால் கண்டிப்பாக நீ அதுவாகவே மாறிவிடுவாய். ஆனா அப்படி ஏன் எனக்கு இல்லை, அப்படி ஏன் என்னால உணர முடியல? மாயையினால் மட்டுமே நீ இந்த சம்சாரத்தில் இருப்பது போல் தோன்றுகிறாய். இது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மாயா உனக்கு வேற வேறையா தெரியுது. இது எல்லாமே உண்மை போல தெரியுதுதான். இது உண்மை போல தெரியறதுக்கு காரணம் கற்பனைடா, மாயா. கற்பனையில உண்மை மாதிரி தெரியுது அப்படிங்கிறதுக்காக அது உண்மை ஆயிடுமாடா? கனவுல எல்லாமே உண்மை மாதிரிதான் தெரியுது, அதுக்காக அது உண்மை ஆயிடுமா? கற்பனையில எல்லாமே உண்மை மாதிரிதான் தெரியுது, அதுக்காக உண்மை ஆயிடுமா? கண்டிப்பாக உண்மையாகாது. அப்போ இது உண்மை மாதிரி தெரியுதுன்னு புரிஞ்சுக்கோ. மாயை காரணமாக உண்மை மாதிரி தெரியுது, கற்பனை காரணமாக உண்மை மாதிரி தெரியுது. ஆனால் நீ கற்பனை அல்ல, கற்பனைக்கு அதிஷ்டானமடா நீ. ஸோ இந்த விஷயத்த ரொம்ப அழகா இந்த 12ல சொல்லியிருக்காரு. நம்முடைய ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத சூசகமா அழகா சுட்டி காட்டி இருக்கிறாரு. ஸோ வி ஷுட் என்ன சொல்றது, சதா சர்வ காலமும் நம் மனம் எதில் நிலைத்திருக்க வேண்டும்னா வேஷம் நான் அப்படிங்கிற அந்த நிலையை விட்டுவிட்டு பிரம்மம் நான் என்ற அந்த நிலையை பற்றுவதற்காக பிரம்மத்தின் இயல்புகளை மிக அழகாக இங்கே வர்ணித்திருக்கின்றார். பதிமூணுல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். மெடிடேட் ஆன் சொல்லிட்டாரா, இது எதுக்காக சொல்லியிருக்காரு, அதையே தியானம் பண்ணுங்கிறார். மெடிடேட் ஆன் யுவர் செல்ஃப் as motionless awareness, free from any dualism, giving up the mistaken idea that you are just a derivative consciousness or anything external or internal. நீ ஒரு தனிப்பட்ட அறிவோ அல்லது வெளிப்படையான அல்லது உட்புறமான பொருளோ என்ற தவறான எண்ணத்தை கைவிட்டு உன்னை இரண்டற்ற அசைவற்ற தூய அறிவாக தியானிப்பாயாக. இவ்வளவு நேரம் இந்த தூய அறிவுன்னா என்னங்கிறத ஒரு டீட்டெயில டெஃபினேஷன் கொடுத்தாருல, அதுவே நான் அப்படின்னு சொல்லிட்டு நீ தியானம் பண்ணு. உன்னை இரண்டற்றன்னு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை இங்க சேர்த்துக்கிட்டாரு. ஏன்னா உன்னை தவிர இங்க அதுவுமே இல்லை.
உன் கற்பனையினால் இந்த உலகம் இரண்டாக தோன்றியது. அங்கே லட்சக்கணக்கான ரூபங்கள் மனிதர்கள் எல்லாமே வந்தாங்க, வாஸ்தவம் தான். பட் அவைகள் எல்லாம் உண்மையில் உன்னை தவிர வேறல்லடா. ஏன்னா உன் கற்பனையில நீ தானடா எல்லாமா இருக்க. அப்போ உன்னை தவிர அது வேறல்ல, உன்னை இரண்டற்ற. சோ இந்த டுவாலிட்டி கூட நீ இருக்க முடியாது, நீ மட்டும்தான் இருப்ப, இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. ரெண்டாவது, அசைவற்ற தூய அறிவாக தியானிப்பாயாக. அப்ப இந்த சுத்த சித்தமாக நீ உன்னை உணர வேண்டும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் காட்டியிருக்காரு. அப்போ இதை நீ வந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் என்று அழைக்கப்படுகின்ற, ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் என்று அழைக்கப்படுகின்ற வேஷம் என்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, வேஷ அறிவு இருக்கு இல்லையா, தனிப்பட்ட அறிவு இருக்கு இல்லையா, அது நீ அல்லன்னு ஃபீல் பண்ணணும். அப்போ இந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸே நான் நீ புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அந்த ஒரிஜினல் கான்சியஸ் நீ மறந்துட்ட. உண்மையான நானை விட்டுட்டு இந்த பொய் நானை போய் இறுக்கி பிடிச்சுக்கிட்ட. அப்ப பொய்ன்னு புரிஞ்சாதானே உண்மையான நானை படிக்க முடியும். அப்ப நீ ஒரு தனிப்பட்ட அறிவு அப்படின்னா இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ், சித்தாபாஸ், ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் நம்ம ஏற்கனவே புரிஞ்சு வச்சிருக்கிறதோட லிங்க் பண்ணிக்கோங்க. இங்க அவர் சொல்ல வருது தனிப்பட்ட அறிவோ அல்லது வெளிப்படையான அல்லது உட்புறமான பொருளோ என்ற தவறான எண்ணத்தை கைவிட்டு. உலகத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ பொருட்கள் இருக்கு, அதுல போயிட்டு நான் வந்து சிக்கிக்கிறேன். வெளிப்படையான ஒரு பொருள்லையோ அல்லது உட்புறமான பொருள்ன்றது இந்த மனசுன்னு வச்சுக்கோங்களேன். மனசே நான் நினைப்போம். வெளிப்புறையான பொருள் அப்படின்னா உடம்ப நான் நினைக்கிறது, உட்புறமான பொருள்னா மனசை நான் நினைக்கிறது. இப்படி உடலையோ மனசையோ நான் ஒரு இண்டிவிஜுவல் கான்சியஸாக நீ நினைக்கிறதை விட்டு விட்டு உன்னை இரண்டற்ற அசைவற்ற தூய அறிவாக தியானம் செய் என்று மிக அழகாக இங்கே வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த 12 + 13 இது ரெண்டுமே வந்து நம்ம தீவிரமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம இந்த வேஷம் நான்கிறத ஜென்ம ஜென்மமா வந்து ஒட்டிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அது போகணும் அப்படின்னா நீங்க ரெண்டையுமே ஃபீல் பண்ணுங்க. இந்த வேஷமா ஃபீல் பண்றதும் ஸ்ட்ராங்கா நம்ம ஃபீல் பண்ணி ஆகணும். பிளஸ் ஒரிஜினல் கான்சியஸ் நான் அப்படிங்கிறது, நான் செயலற்றவன், நான் சுதந்திரமானவன், நான் பூரணமானவன், நான் சுத்த சாட்சி என்ற இந்த விஷயங்கள் உங்களுக்குள் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், தியானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி நீங்க நான் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் இல்லை, இந்த ஸ்ரீகாந்த் கான்சியஸ்னஸ் இல்லை. நேற்று நம்ம ஒன்றரை கிளாஸ்ல ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்த்தோம். நீங்கள் இது வேஷம்னு புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒட்டுமொத்த உலகமும் வேஷம்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க பண்ண நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை, நல்லறிவு கெட்டறிவு எந்த இதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு நல்ல கெட்ட எல்லா விஷயங்களையுமே மாயையாக பார்க்க வேண்டும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அது இந்த ரெண்டையுமே தியானம் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த 12, 13 கேட்டுக்கொள்ளுதுன்னு புரிஞ்சுக்கணும், சரியா. ஏன்னா தவறான பொருள், அதாவது நான் தனிப்பட்ட அறிவோ அல்லது வெளிப்படையான உட்புறமான பொருளோ என்ற தவறான எண்ணத்தை கைவிட்டு, அப்ப தவறான எண்ணத்தை கைவிடுவது அப்படிங்கிறதும் ஒரு தியானம் தான், சரியான எண்ணத்தை பிடிக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு தியானம் தான். அப்போ உன் மனசுக்குள்ள உன்னை எப்படி இப்படி என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு ஃபீல் பண்ணு. நான் வந்து உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கேன், நான் மனசுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் தூக்கி குப்பையில போடு. ஏன்னா இதை தூக்குனா தானங்க நான் வந்து பிரம்மம்ன்றதை ஃபீல் பண்ணவே முடியும். நான் இதை இறுக்கி பிடிச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அதை எப்படி நான் பிரம்மம்னு ஃபீல் பண்ண முடியும். அப்ப இதை விடுறதுங்கிறதும் ஒரு தியானம் தான். நீங்க ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத நான் பூரணமானவன், சுதந்திரமானவன், அழிவற்றவன், ஸோ இதை நீங்க ஃபீல் பண்றதுங்கிறதும் ஒரு தியானம் தான். இந்த இரண்டையுமே நீங்கள் எப்போதும் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த 13ல நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அடுத்து 14. You have long been trapped in the snare of identification with the body, severed with the knife of knowledge, and I am that awareness, and be happy my son. சொன்னதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. அதனால மறுபடியும் அதைத்தானே சொல்லி ஆகணும். அதனால மீண்டும் மறுபடியும் சொல்லுகிறார். நீ நீண்ட காலமாக உடலோடு உன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் வலையில் சிக்கியிருக்கின்றாயடா. அதாவது குரு வந்து சிஷ்யனை பார்த்து சொல்றாரு, மகனே நீ நீண்ட காலமாகவே நான் உடல் 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 என்று உன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் வலையிலேயே சிக்கிவிட்டாய். இன்ஃபேக்ட் நம்ம ஒரு நாள் கிளாஸ் ஃபுல்லாவே ஐடென்டிஃபிகேஷனை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்த்திருந்தோம். அடையாளப்படுத்துதல் என்றால் என்ன, உங்களை நீங்க எதோட அடையாளப்படுத்திட்டு இருக்கீங்க, நீங்க எதோட அடையாளப்படுத்திக்கணும் என்ற ஒரு விஷயம் எல்லாம் ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்த்ததான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை கொஞ்சம் வந்து ரீகால் பண்ணுங்க.
இப்போ அடையாளப்படுத்துதல் அப்படின்னா என்ன? ஐடென்டிபிகேஷன் சூப்பரா சொல்றோம் இங்கிலீஷ்ல. சி, நீ எதுவாக உன்னை அடையாளப்படுத்திக்கின்றாயோ அதுவாகத்தான் நீ இருப்ப. தட் இஸ் தி பவர் ஆஃப் தி கான்சியஸ்னஸ்ங்க. மனதிற்கு சக்தி உண்டு அப்படின்னு நினைச்சாலும் அந்த மனதின் சக்தி எங்கிருந்து வந்தது? ஒரிஜினல் கான்சியஸ்ல இருந்து வந்தது. அதுவே தான் ரெஃப்ளெக்டட் கான்சியஸா மாறி அது மனதிற்கு ஒளியூட்டுகின்றது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ மனம் ஜடமாகவே இருந்தாலும் அது மிகவும் சக்தி வாய்ந்தது. காரணம் என்னன்னா, அதை ஒளி ஊட்டுவது யார், அதைவாக இருப்பது யார் அப்படின்னு கேட்டா அந்த ஒரிஜினல் கான்சியஸ் சுத்த ஆத்மா தானே. அதுவே தானே இப்படி இருக்கின்றது அப்படின்னு எல்லாம் நீங்க பார்க்கும்போது அதை நீங்க ஈஸியா எடை போடணும்னு அவசியம் இல்லை. சரியா? அப்போ அடையாளப்படுத்துதல் அப்படிங்கறத செய்யறது யாருன்னா உங்க மனசு. மனசுன்னா இன்டைரக்ட்லி ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், இன்டைரக்ட்லி ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. பட் ஒரிஜினல் கான்சியஸ் நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா அது சுத்த அறிவு, அது மாயை கடந்த நிலையில் இருக்கின்றது. அதனால அது மிஸ் ஐடென்டிபிகேஷன் பண்றது அப்படிங்கிறதுக்கு சான்ஸே இல்லை அதுக்கு. சரியா? அப்ப மிஸ் ஐடென்டிபிகேஷன் வேற யார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனம் தான் பண்ண முடியும். மனதிற்கு உயிர் கொடுக்கின்ற ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் மட்டும்தான் அந்த மிஸ் ஐடென்டிபிகேஷனை பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் உடல் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற இந்த உடலை நான் நான் நான்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிச்சு. சரியா? ஆனா இப்போ இந்த ஐடென்டிபிகேஷனை நான் உடைக்கிறது தான் இந்த ஞான பயிற்சி. இப்ப ஞானம் என்ற அறிவாளால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து நான் அறிவு, நான் சுத்த சித்தம், நான் பிரம்மம் என்ற இந்த ஞானம் சொல்லிட்டாலும் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். ஸோ இந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற அந்த ஞானத்தை வைத்து அதை துண்டித்து எரிந்து விட்டு மகிழ்ச்சியாக இரு மகனே என்று நம் குரு நம்மை எச்சரிக்கிறார் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இப்போ ஒரு சிம்பிளா ஒரே ஒரு வரி தான் சுட்டி காட்டுறாரு. ஆல் வாட் யூ ரெக்கார்ட் இஸ் ஜஸ்ட் டு ரீப்ளேஸ் தி ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறாருங்க. உன்னுடைய அடையாளத்தை மாத்துடா போதுண்டா, ஆட்டோமேட்டிக்கலி நீ யாருன்னு உணர்ந்துருவ. ஏன்னா நீ அடையாளம் எதுல படுத்திக்கிறியோ அதுவே தானே நீயா ஆகுற என்றெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? அந்த படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ரஜினிகாந்த் படத்துல தாயத்து கட்டினவங்க தைரியம் வந்துருங்க. நதியா தாயத்து கட்டுவா, ராஜாதி ராஜான்னு நினைக்கிறேன் ஒரு படம். அந்த படத்துல ஒரு கோலையாக இருப்பான் ரஜினி. இல்ல கோலையா இருப்பாங்கிறேன். படம் பேர் பணக்காரனா? சரி, ஓகே. ஏதோ ஒரு படத்துலமா. சோ ரஜினி வந்து பயங்கர கோலையா இருப்பான். ஓகேவா? இந்த கோலையா இருக்கக்கூடிய இந்த ரஜினிய வந்து தைரியமானவனா மாத்தணும் அப்படின்றதுக்காக அந்த ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா, ஒரு தாயத்தை கொண்டு வந்து, அவன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள அதீத நம்பிக்கை உடையவன், தெய்வ நம்பிக்கையும் அதிகமா உடையவன். ஒரு கோயில்ல மந்திரிச்சு இந்த தாயத்தை கட்டிட்டு, இனிமே நீ 100 பேர் வந்தாலும் துவம்சம் பண்ணக்கூடிய அளவுக்கு உனக்கு சக்தி வந்துருச்சு, இந்த தாயத்துல உனக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, அதனால இப்ப நான் இதை கட்டிட்டேன், இனிமே நீ கோலை இல்லை, நீ வீரன், நீ தைரியமானவன் அப்படின்னு சொன்ன உடனே அது படத்துல வந்து நிஜமாவே 100 பேர் அடிப்பான் அடுத்து. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து படத்துக்காக தயவு செய்து நினைக்காதீங்க, இது சத்தியமான உண்மைங்கிறது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. The moment when you feel you are brave, automatically you are brave. When the moment when you feel you are அதுக்கு என்ன பேரு, கோலைக்கு மறந்துட்டு, ஸோ உங்களை கோலையா நினைச்சீங்கன்னா நீங்க கோலை தான் என்பதை தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது நீங்க பிராக்டிக்கலா பல இடங்கள்ல நீங்க பார்த்துருக்கலாம். எனக்கு உடம்புல வியாதி இருக்கு ஐயோன்னு படுத்திருப்பீங்க. அட போடா இது என்னடா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் வியாதி இல்லைன்னு நினைச்சு அடுத்த செகண்ட் வியாதி குணமாகிறத பாக்குறீங்க, அந்த வலி தெரியாததை பாக்குறீங்க. ஐயோன்னு உட்காந்து முடங்கிட்டு இருக்கிறவன் ஐயோவாவே போறதையும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ த மைண்ட் இஸ் த பவர் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி நம்ம நிறைய விஷயங்கள சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பன் நிறைய அந்த மைண்ட் பவருக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் காட்டியிருக்கேன். நான் காட்டுல இருந்து வெளியே வரும்போது ஒரு வயதான மூதாட்டி, கிட்டத்தட்ட மோர் தென் 80-90 கேஜிஸ் இருக்கக்கூடிய ஒரு விறகு கூடையை வந்து தலையில தூக்கி வச்சுட்டு அவங்க பாட்டு ஜம்முன்னு 7-8 கிலோமீட்டர் நடந்து வர்றாங்க அப்படின்னு. பட் அவங்கள தலையை தூக்கி வைக்கிறதுக்காக நானும் என் ஃப்ரெண்டு 2 சைட்ல இருந்து தூக்குறோம், தூக்க முடியல. 2 பேரா சேர்ந்து தூக்க முடியாத ஒரு விறகு மூட்டையை, ஒரு வயதான மூட்டை, யங்ஸ்டரா இருக்கும்போது நடந்தது. ஆனா அந்த வயதான பாட்டி ஜம்முன்னு தூக்கிட்டு போறது how it was possible அப்படின்னு நினைக்கிறீங்க? 100% it was possible purely by the mindset, mind strength அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஏன்னா அது சின்ன வயசுல இருந்தே அந்த பாட்டியை அந்த விறகு கூட்டிய தூக்கி தூக்கி பழகின அந்த பாட்டி வயசானதுக்கு அப்புறம் தூக்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணலைங்க. ஆனா உடம்புக்கு முடியல தாங்க, ஆனா மனசுக்கு முடியும்னு நினைச்சதுனால அது முடியுதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோமா இல்லையா? பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் மாயாங்க. இந்த உலகமே மாயான்னு ஆயிடுச்சு.
அப்ப மனசு நீ நினைக்கிறதெல்லாம் வந்து என்னென்னலாம் நீ அனுபவிக்கணும்னு நினைக்கிறியோ அதை அனுபவிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இந்த உடம்பு இப்படித்தான் இருக்கணும்னு உன் மனசு நினைச்சா இருக்கு, இருக்க வேணாம்னு நினைச்சா இல்லாம இருக்கு. ஸோ வி ஆர் தி அல்டிமேட் ரெஃப்ளெக்டட் கான்சியஸாக இருந்து கொண்டு அந்த சக்தியை யார் கொடுத்ததுன்னா ஒரிஜினல் கான்சியஸ் தான் ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் சக்தியை கொடுத்து, அந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் தான் அவன் மனசுக்கு சக்தியை கொடுத்து இந்த கற்பனை எல்லாம் பண்ணிட்டு கற்பனையை உண்மைன்னு நம்பி செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கிறது நீ தான். சரியா? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ அல்டிமேட்லி இந்த ட்ரூத் நமக்கு புரிஞ்சதுன்னா ஆல் வாட் வி நீட் இஸ் டு ஷிஃப்ட் தி ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறான். அப்போ உன் மனசை நீ என்னவா நினைக்கிறியோ அதுவா மாறுதுன்றது நமக்கு உணர்றோம் இல்ல. கோலையா நினைச்சா கோலையாவது ஐ மீன் தைரியமானவன் நினைச்சா தைரியமானதுன்றது உண்மைன்னா அப்ப நீ ஏன்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்க? வேஷம்னு லூசுத்தனமா இந்த உலகத்தை உண்மைன்னு நம்பி இந்த வேஷத்தோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்க. இந்த உடல் நான் அல்ல, இந்த ஒட்டுமொத்த உலகமே எனது கற்பனை. ஏன் நீ ரைட் ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது? உன்னுடைய ஐடென்டிஃபிகேஷனை தவறா ஏன் வச்சிருக்க? ஏன்னா அது உண்மையாதான் வையன். இப்ப கற்பனைக்குள்ள ஒரு வேஷத்துல போய் ஐடென்டிஃபை பண்ணி உக்காந்துருக்கேடா, அது கற்பனைன்னு நீ புரிஞ்சுக்கிட்டு ரியல் ரியல் ஐல ஐடென்டிஃபை பண்ண. அப்போ பொய் நான் உண்மை நான் ரெண்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம். உண்மை நானின் அதிஷ்டானத்தில் பொய் நான் உருவாயிருக்கின்றதுன்னு சொன்னோம். நீ ஏன்டா பொய் நான்ல போய் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்க? அது வேணா பொய்யை ஐடென்டிஃபை பண்ணி தொலை, ஆனா உண்மையா ஐடென்டிஃபை பண்ணணும்னா உண்மையான நான்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கோ. ஏன்னா மாயை நடக்கணும்னா அங்க ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தேவைதான். அகங்காரம்னு இருந்தாதான் அந்த மாயை நடக்கும். பட் அது பொய்யா உருவானது, பொய்யா ஐடென்டிஃபை பண்ணி தொலை. அது ஏன் உண்மைன்னு நினைச்ச? ஸோ த ப்ராப்ளம் இஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி இன் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை இந்த ஸ்லோகத்துல மிக அழகாக வலியுறுத்தி இருக்கின்றாருன்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நீ நீண்ட காலமாக உடலோடு உன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் வலையில் சிக்கி இருக்கின்றாய். ஆனால் நான் அறிவு என்ற ஞான வாளால் அதை துண்டித்து எறிந்துவிட்டு மகிழ்ச்சியாக இரு மகனே அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல நான் பியூர் கான்சியஸ்னஸ், இந்த இடத்துல நான் அறிவுன்னா என்ன அர்த்தம்? நான் பிரம்மம், நான் தூய அறிவு, தூய உணர்வு, ஆன்ம உணர்வு, பிரம்மானந்த உணர்வு, சச்சித்தானந்த உணர்வு அப்படின்னு என்ன வேணா எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க எதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்? இந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் பிரம்மானந்தத்தோட ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், அதிஷ்டானத்தோட ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். கூடுதல் குறையாது, மாறாதது, பூரணமானது, சுதந்திரமானது, செயலற்றது அப்படின்னு அவர் அனைத்துக்கும் சாட்சியானதுன்னு சொல்லி கொண்டிருந்தார் அல்லவா? அந்த ஐயோட நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. தட் இஸ் தி ரியல் ஐ ஃபார் யூ. அந்த ஒரிஜினல் ஐயோட நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கோ. நீ இந்த வேஷத்தில் உள்ள ஐடென்டிஃபை அப்படிங்கிறத பண்ணாத அப்படிங்கிறார். சரியா? இந்த நீண்ட காலமாக உடலோடு அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் இல்லையா, அந்த வலையில சிக்காதேங்கிறார். நீ சிக்கிட்ட, இப்ப சிக்காத. அது சிக்காம இருக்கணும்னு என்ன செய்யணும்னா ரியல் ஐயோட நீ ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா இந்த ராங் ஐடென்டிஃபிகேஷன் காணாம போயிடுது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கிய தீர்ப்பு. இதை பத்தின நிறைய விஷயம் ஐடென்டிஃபிகேஷனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நான் கதைகள் சொல்லணும் அப்படின்னா இந்த சிங்கம் ஆட்டுக்குட்டியான கதை அப்படிங்கிறத யாரோ ராமன மாதிரியோ சம்படி ஸ்டோல்டு அடிக்கடி நம்ம சத்சங்கத்தில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு சிங்கக்குட்டியானது தெரியாதனமாக ஆட்டு மந்தையோடு கலந்து விட அந்த ஆட்டு மந்தைகளும் ஆடுதானே, அதனால அது தன்னுடைய இனம் என்று தவறாக புரிந்து கொள்ள அந்த சிங்கக்குட்டியும் தன்னையும் ஆடு என்று அந்த ஆட்டுக்குட்டிகளோடு ஆட்டு மந்தைகளோடு வளர அது சிங்கமாக வளர்ந்த பின்னும் தன்னை ஆடாகவே கடைசி வரைக்கும் நினைக்க ஆட்டுகளின் குணமான அந்த கோழைத்தனமும் அந்த ஒரு பயந்த சுபாவமாகவே மாறி தன்னுடைய கர்ஜிக்கும் தன்மையை இழந்து அது வெறும் கணைக்கும் நிலைக்கு வர இந்த கதையெல்லாம் நீங்க ஜஸ்ட் ஒரு ஐடென்டிபிகேஷனுடைய அந்த மேட்ச் எவ்வளவு ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்துகிறதுன்றத புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? அப்போ தன்னை சிங்கம் என்று ஐடென்டிஃபை பண்ணா நீ சிங்கமா இருக்க, உன்னை ஆடுன்னு நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டா நீ ஆடாதான் இருக்க. நோ மேட்டர் வாட் இஸ் தி ட்ரூத், பட் வாட் யூ ஐடென்டிஃபை இஸ் தி மேட்டர் ஹியர்னு புரியுதா? எது உண்மைங்கிறது முக்கியம் இல்லைங்க, நீ எதோட நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேங்கிறது தாங்க மேட்ரு. பிகாஸ் தட் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இஸ் தி அல்டிமேட் பவர். அது ரெஃப்ளெக்டட் கான்சியஸாக இங்கே வந்திருக்கும் போது அந்த கான்சியஸ்னஸ் இஸ் அகைன் தி ஒரிஜினல் கான்சியஸ் தானே. அப்ப அது பவர் இருக்கும்ல. மனசுங்கிறது என்னவோ ஜடம் தான், அது வேஷம் தான், யார் இல்லைன்னு சொன்னது. அதுக்கு எப்படிங்க இவ்வளவு பவர் இருக்கு? ஜஸ்ட் இந்த ஐடென்டிபிகேஷன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னா, ஏன்னா அதுக்கு பவர் கொடுத்தது ஒரிஜினல் கான்சியஸ் தானடா. ஏன்னா அது மட்டும் தானடா உண்மை, பொய்யா அதுதானடா இருக்கு. அப்ப அந்த பவர் அதுக்கு இருக்காம எங்க போகும் என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்கும் போது மிக தெளிவாக உங்களுக்கு இந்த ஐடென்டிபிகேஷன் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு முக்கியம், நாம எப்படி தவறா மாட்டின்னு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரைட் ஐடென்டிபிகேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ண வேண்டும் என்பது இந்த ஸ்லோகத்தின் நோக்கம். 15ல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். You are really unbound and actionless, self-illuminating and spotless already.
the cause of your bondage is that you are still resorting to stilling the mind. எயிட் அனதர் முக்கியமான ஒரு ஸ்லோகமாக நான் இதை காண்கின்றேன். ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு சாதகர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்லோகம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். பட் பிகினிங் சாதகன் வந்து இதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன். நீ உண்மையில் ஏற்கனவே கட்டுக்கள் அற்றவன். யூ ஆர் ஆல்ரெடி அன்பவுண்ட். நீ வந்து ஏற்கனவே நான் மாயில சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து சிக்காம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? லூசு, யூ ஆர் ஆல்ரெடி அன்பவுண்ட். நீ எங்க சிக்கிட்டு இருக்க? நீ சிக்கல, நீ சிக்காம இருக்கிறதுனால ஒரு வேஷத்தை போட்டு சிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கடா லூசு. நீ எப்படிடா சிக்க முடியும்? ஏன்னா நீ மட்டும்தான் இருக்க இங்க. உன்னையே இங்க சிக்க வைக்கிறதுக்கு இன்னொருத்தன் இருக்கானா என்ன? உன்னுடைய கற்பனை உன்னை சிக்க வைக்கத்தான் முடியுமா என்ன? அதனால நீ சிக்கல, நீ சிக்க முடியாதவன், நீ கட்டுக்கள் அற்றவன், யூ ஆர் அன்பவுண்ட், செயலற்றவன். அது ஏற்கனவே பல தடவை சொல்லியாச்சு. சுய ஒளி வீசுபவன், சுயம் பிரகாஷன். உன்னுடைய பிரகாசத்துல தாண்டா உலகமே பிரகாசமா இருக்கு. நீ தூங்கிட்டேன்னா உலகமே இல்ல, நீ விழிச்சாதான் உலகமே விரியுது. உன்னுடைய சுயம் பிரகாசத்தினால் தான் உலகம் விரிகிறது. நீ இல்லைன்னா உலகம் கிடையாது. ஆனா உலகம் இல்லாமலும் நீ சுயம் பிரகாசத்தோடு இருக்க முடியும். ஆனா உலகம் வேணும்னா உன் பிரகாசம் வேணும். இதெல்லாம் நீ புரிஞ்சுக்க மாட்டியா? ஏன்னா நீ கற்பனைக்கு நீ தேவைடா. ஆனா நீ அதாவது கற்பனை இல்லாம நீ வாழ முடியும்டா. உலகத்துக்கு நீ தேவைடா, ஆனா உனக்கு உலகம் தேவை இல்லடா. இந்த விஷயத்தை தான் அழகா மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ உண்மையில் ஏற்கனவே கட்டுக்கள் அற்றவன், செயலற்றவன், சுயம் பிரகாஷன், ஏற்றும் களங்கமற்றவன். உன்னுடைய பந்தத்திற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? நீ இன்னும் மனதை அடக்க முயற்சிப்பதுதான். மனதை அடக்க முயல்வது என்பது நீ மனதோடு போராடுகிறாய் என்று பொருள். அதை விடுங்க, அடக்க முயற்சிப்பதுதான் ஒரு பாயிண்ட் வேற வந்திருக்கு. சரியா? ஞானம் பயில்வதே நின் பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம். ஏன்னா மனச நீ வந்து அப்கோர்ஸ் இதை நான் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து நான் எடுத்துக்க கூடாது. மனசு அடக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு மொடாக்குடியன்ட்டு போய் சொல்லிட்டீங்கன்னா அவனால கட்டுப்படுத்தவே கடைசி வரைக்கும் முடியாம போயிடும். ஸோ பியூர் ரஜோ தமோ குணங்கள்ல இருக்கிறவனுக்காக இது சொல்லப்பட்டது அல்ல. சாத்வீக குணத்துல உட்காந்துக்கிட்டு முக்கிட்டு இருக்கிறவனுக்காக சொல்லப்படுகிறது. தன்னை ஐடென்டிபிகேஷனை ஷிஃப்ட் பண்ணிட்டு நம்ம பாட்டு ஞானியா வாழ்ற சொன்னா, நீ என்னடா நான் வந்து மனசு அடக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நீ வந்து அந்த மனசுக்குள்ளேயே மூழ்கி போய்விடுவாய், மனசுக்குள்ளேயே சிக்கி போயிடுவாய் என்ற எச்சரிக்கை மணியை அடிப்பதற்காக சொன்ன விஷயமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? நீ இன்னும் மனதை அடக்க முயற்சிப்பதே நின் பந்தம்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? உன்னுடைய பந்தத்திற்கு ஒரே காரணம் மனதை நீ அடக்க முயற்சிப்பதுதான். அப்படின்னா இந்த ஞானம் பயில்வதே நின் பந்தம் அப்படின்னு கிட்டத்தட்ட அவர் சொல்ற மாதிரி அமையுது. ஓகேவா? இப்போ இந்த மனசை நிறுத்துறதுக்கு நீ முயற்சி பண்ணாத, மனசை அடக்குறதுக்கு நீ முயற்சி பண்ணாத. மனம் நான் அல்ல, மனம் ஒரு வேஷம்னு நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டா போதும். அந்த தவறான ஐடென்டிபிகேஷனை நீக்கிட்டு நீ ரைட் ஐடென்டிபிகேஷன்ல இருந்தா போதும். மனசு உன்னை எதுவுமே பண்ணாது, அது உன் அடிமை. நீ போட்டுட்டு இருக்கிற வேஷம் உனக்கு சுகத்தை கொடுக்கறதுக்காக அல்லது உனது சுகத்தை பிரதிபலிப்பதற்காக இருக்கின்ற வேஷம் உன்னை என்னடா பண்ண முடியும்? உன் கற்பனை எப்படிடா உன்னை எதுவும் பண்ணிட முடியும் என்ற அந்த விஷயத்தை அழகாக இங்கே சுட்டி காட்டுகின்றார். அதனால நான் ஏன் வந்து இது வந்து ரஜோ தமோ குணத்துக்கு எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்றேன்னா, இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங்லி ஐடென்டிஃபை வித் யுவர் பாடி அண்ட் மைண்டோட பியூர் அடிக்ஷன்ல எக்கச்சக்கமான அடிக்ஷனோட பாடியோட சிக்கி சின்னாபினமாயிட்டு இருக்கும் போது நீ கொஞ்சம் கொஞ்சமா புலனடக்கத்துக்கு பிராக்டிஸ் பண்ணி சித்த சுத்தத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற பிராக்டிஸுக்கு இங்கே புலனடக்கம் மனவடக்கம் என்பது பிரதானமான பிராக்டிஸாக சொல்லப்பட்டிருந்த ஒன்று. இன்ஃபேக்ட் த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்லோகா விஷயத்தை விஷமன தள்ளுன்னு ஆரம்பிச்சார். யாரு? அஷ்டாவக்ரனுடைய வெரி ஃபர்ஸ்ட் ஸ்லோகா இந்த அஷ்டாவக்ர கீதா என்ன வந்தது? விஷயத்தை விஷமன தள்ளு. அப்ப புலனடக்கத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்ண இன்சிஸ்டிங்கோட தான் இந்த அஷ்டாவக்ர கீதையை ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஆக கடைசியில இங்க வந்துட்டு என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இது பயில்வதே பந்தம்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த ஒரே ஒரு ஓவியை தவிர அதுக்கு மேல சித்த சுத்தத்தை பத்தின ஸ்லோகமே கிடையாது. 2வது ஸ்லோகத்திலிருந்தே அவர் வந்து உச்சகட்ட நாலேஜை தான் பேசிட்டு இருக்காரு. இந்த கிரந்தம் சுத்த சுத்திக்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல, சித்த சுத்தி அடைந்தவனுக்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னு நான் முதலியே சொல்லிட்டேன். ஸோ தேர்ஃபோர் இந்த இடத்துல நீங்க தேவையில்லாம அந்த கன்ஃபியூஷனுக்குள்ள போகாதீங்க. நீங்க எல்லாம் உங்களை சுத்த சாத்வீக மனதாக இமேஜின் பண்ணி இருக்கிறதாக இருந்தால்
அந்த இடத்துல இந்த இதை கண்டிப்பா எடுத்துக்கணும். சோ சுத்த சாத்விகாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு உன் மனதை கட்டுப்படுத்துவேன், நான் இப்படித்தான் இருப்பேன், அப்படித்தான் இருப்பேன், கெட்டது பண்ண மாட்டேன், நல்லதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுக்குள்ளேயே சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ மனசை தாண்டி அடுத்து போக முடியாமல் போய்விடும். ஜஸ்ட் ஷிஃப்ட் யுவர் ஐடென்டிபிகேஷன் அண்ட் சிம்பிளி பி ஹாப்பி அப்படிங்கிறார் அவர். சரியா? அப்போ நீ யாருன்னு நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். நீ உண்மையில் ஏற்கனவே கட்டுக்கள் அற்றவன் தான். நான் கட்டுக்களற்றவன் 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 நீ அகம் பிரம்மாஸ்மி சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீ ஆல்ரெடி கட்டுக்கள் அற்றவன் தானே. நீ மிஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் ஓகே, நீ வந்து மிஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்ட அதனால சிக்கிட்டன்ற மாதிரி இருந்தது. ஆனா உண்மையில சிக்கல, உண்மையில சிக்காம சிக்கிட்டதான் நினைச்சிட்டு இருக்க. ஏன்னா வேஷங்கிறது உண்மை இல்லை இல்லையா, வேஷங்கிறது இல்லவே இல்லை இல்லையா. அப்போ இல்லாதது உன்னை பிடிச்சு வைக்க முடியுமா? உனது எண்ணம் உன்னை அடக்கி வைக்க முடியுமா? முடியாது. பட் அப்ப நீ என்ன பண்ணணும்னா, ஞானம்ங்கிற வாள் அப்படிங்கிறது என்னன்னா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது, தப்பான புரிதலை சரியான புரிதலா கொண்டு வர்றது, அவ்வளவுதானே தவிர நீ உட்காந்து மனசை முட்டிக்கிட்டு அடக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஞானம் பயில்கின்றேன் என்ற பெயரிலே மனதை அடக்க முயற்சிப்பதும் நிறுத்த முயற்சிப்பதும் தான் அது பெரிய பந்தமாக இருக்கின்றது. நான் சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கடா போதும், நீ ரொம்ப எல்லாம் போட்டு பாடா படுத்துதான் உன் மைண்ட, லெட் இட் பி, விடு, அது எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும், நான் அது வரலன்னு நினைச்சுக்கோ. ஏன் நினைச்சாலே போதுமே, ஆட்டோமேட்டிக்கா நீ அதுல இருந்து விடுபட்டவனாக மாறி விடுவாய். ஏன்னா நீ ஆல்ரெடி விடுபட்டவனே. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்குல்ல, ரொம்ப குழப்பிட்டு இருக்கேன்ல. ஏயா ஏற்கனவே நீ விடுபட்டவனேங்கிற, அதுக்கப்புறம் விடுபட்டவனேன்னு நினைங்கிற, அப்ப நான் விடுபட்டவனா இருந்திருந்தா நான் ஏன் விடுபட்டவன்னு நினைக்கணும்? கட்டுண்டவனா இருக்கின்ற காரணத்தினால் தானே நான் விடுபட்டவன்னு நினைக்கணும். அதனால நான் கட்டுண்டு இருக்கின்றேனா விடுபட்டு இருக்கேனா ஏன் போட்டு குழப்பறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் இல்லையா? வரலனாலும் வந்ததான் நினைச்சுக்கோங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த அடிக்கடி ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, ஒரு பெரிய ஒரு கம்பத்தை ஒருவன் இறுக்கி பிடித்துக் கொண்டு, இந்த கம்பம் என்னை பிடித்துக் கொண்டது, யாராவது விடுவியுங்கள், யாராவது விடுவியுங்கள், யாராவது விடுவியுங்கள்னு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருந்தானா. அப்புறம் குரு வந்தாராம். டேய் லூசு பயலே, நீ தாண்டா கம்பத்தை பிடிச்சிட்டு இருக்க, கம்பம் எங்கடா உன்னை போட்டு பிடிச்சிட்டு இருக்கு, அந்த தூணை பிடிச்சிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா அந்த தூண் உன்னை ஒன்னும் பிடிச்சு வைக்கல, நீ தான் தூணை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? நீ உண்மையில் ஏற்கனவே கட்டுக்கள் அற்றவனே, ஏ லூசு பயலே, நீ ஏற்கனவே விடுதலை உற்றவனே, இனிமே வந்து உன்னை விடுதலை செய்வதற்கு ஒண்ணுமே இல்லை, ஆல்ரெடி யூ ஆர் தி ஃப்ரீடம்ல தானே இருக்க, அந்த ஃப்ரீடம்ல இருக்க போய் தான் நீ கட்டி பிடிச்சுக்கிட்டே இருக்க. நீ ஏற்கனவே அரஸ்ட்ல இருந்தா நீ நினைச்சதை நீ பண்ணிருக்கவே முடியாது. இப்ப நீயாக விரும்பித்தான் இந்த தூணை கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கின்றாய், அதை கட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றாய், கட்டுப்பட்டவனை போல் நழித்துக் கொண்டிருக்கிறாய். எவ்வளவு அழகா புரியுது பாருங்களேன் இந்த எக்ஸாம்பிள். ஏங்க தூணை நீங்க கட்டி பிடிச்சுக்கிட்டு என்ன வந்து காப்பாத்துங்க, தூண் என்ன கட்டிக்கிச்சு அப்படின்னு கத்துனீங்கன்னா அது உண்மைன்னு சொல்லுவீங்களா நடிப்புன்னு சொல்லுவீங்களாங்க? ஏங்க அவனுக்கு அது நடிப்பு, அதுக்கு அவனுக்கு அது உண்மைதானுங்க. எவனுக்கு உண்மை? லூசு. அவனுக்கு கூட அதை எப்படி உண்மையா இருக்க முடியும்? தூணு பிடிச்சிட்டு இருக்கா பண்ணா, அவனுக்கு தூணு பிடிச்சிட்டு இருக்கா, அவனுக்கு கூட தூணை பிடிக்கல இல்ல, இவன் தானே தூணை பிடிச்சிட்டு இருக்கான். கற்பனை செய்தவன் தானே கற்பனையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றான். கற்பனை செய்தவன் கற்பனையில் சிக்கத்தான் முடியுமோ? விடுதலை உற்றவன் அவன் கட்டுள்ளத்தான் முடியுமோ? எவ்வளவு அழகா புரியுது பாருங்க. அப்போ இவன் அங்கே கட்டிக்கொண்டு ஆனால் நடிக்கின்றான்னு தானே சொல்லணும். நம்ம ஹையர் நாலேஜ் கிளாஸஸ்ல அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம், அறியாமை என்பது இல்லவே இல்லை, அனைவரும் அனைத்தையும் தெரிந்து புரிந்து அறிந்தேதான் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன அழகா புரியுது. தூணை கட்டி பிடிச்சுக்கிட்டு தூண் என்ன கட்டி பிடிச்சுக்கிச்சு, தூண் என்ன கட்டி பிடிச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவன் பொய் சொல்றானா? நான் சொல்லிடுறேன், அறியாமை இருக்கிறேன் என்று சொல்பவன் பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அறிவோடு இருப்பதால் தானே தான் அறியாமல் இருப்பதவனுக்கு தெரிகிறது என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? சோ இது எல்லாமே இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு அப்பட்டமா புரியுதா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப நான் அவர் என்ன சொல்றாரு, குரு ஏற்கனவே சொல்றாரு, நீ உண்மையிலேயே ஏற்கனவே கட்டுக்கள் அற்றவன் தான்டா லூசு பையிலே, நீ ஏற்கனவே கற்றுக்கள் அற்றவன் தான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ? ஏங்க நான் வந்து டெய்லி நான் கட்டுக்கலற்றவன், நான் கட்டுக்கலற்றவன், என்ன கையை ரெண்டையும் நல்லா இறுக்கி பிடிச்சுக்கிட்டு நான் கட்டுக்கலற்றவன் கட்டுக்கலற்றவன் நான் வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நான் வந்துடுவேன். நாங்க அட லூசு பையிலே, இப்படி நீ பண்ணிட்டு இருந்தேன்னா நீ கூட கொஞ்சம் தாண்டா இறுக்கி பிடிச்சுப்ப.
ஏன்னா நீ பிடிச்சிட்டு இருக்கன்றது பொய்யிடா, அது உண்மை இல்லடா. நீ ஏற்கனவே யாரும் உன்னை பிடிச்சு வைக்கலடா. நீ கட்டுக்கள் அற்றவன் தான்டா, நீ சுதந்திரமானவன் தான்டா. இனி என்னத்தான் சுதந்திரமானவன் சுதந்திரமானவன் சுதந்திரம் சுதந்திரமானவனாக இருந்து கொண்டு சுதந்திரமானவன் மீண்டும் மீண்டும் நினைக்கிறதுனால சுதந்திரம் கிடைச்சிட போகுதா? அப்ப மீண்டும் நான் சுதந்திரமானவன் அல்லங்கிற ஃபீலிங் தான் உனக்கு டெவலப் ஆகும். அது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என்று சொல்லுகின்றார். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் லைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைன். உண்மையில் நீ ஏற்கனவே கட்டுக்கற்றவன். ரெண்டாவது அந்த சுத்த சித்தான அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னுடைய அந்த அந்த பாயிண்ட்ஸை வந்து மென்ஷன் பண்றாரு. செயலற்றவன், அகர்த்தா, அபோக்தா, சுய ஒளி வீசுபவன், சுயம் பிரகாசம், கலங்கமற்றவன். ஏற்கனவே இப்ப மனசுல வந்து இந்த வேஷத்துக்காக எல்லா கலங்கமும் இருக்கு இல்லையா? ஆனா ஆனா அது வேஷங்கிறது உண்மை இல்லை இல்லையா? பொய் தானே. அப்போ வேஷத்துக்காக தானே வந்து தூணை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கான். அப்போ அது உண்மையிலேயே தூண் இவனை பிடிக்க முடியுமா? தூண் இவனுக்கு பிடிக்க முடியாது. ஆனா சும்மா நாச்சுன்னு கத்திட்டு இருக்கான், வேஷத்துக்காக கத்திட்டு இருக்கான். தூண் என்ன பிடிச்சுக்கிச்சு, தூண் என்ன பிடிச்சுக்கிச்சு அப்படின்னு. ஏன்னா அவன் வேஷத்துக்காக அவன் கலங்கமற்றவன் போல் கலக்கம் உள்ளவன் போல் களங்கம் உள்ளவன் போல் நடித்துக் கொண்டிருக்கின்றானே தவிர உண்மையில் அவனிடத்தில் களங்கம் இருக்க முடியுமா? ஏன்னா சாத் சாத் பர பிரம்மே தானேங்க அந்த வேஷத்துல இருக்கு. ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் ஆல்சோ தி ஒரிஜினல் கான்சியஸ் தானங்க சொல்லிட்டு இருக்கோம். தூய சுத்த அறிவே தானங்க இந்த இடத்துல ரெஃப்ளெக்டட் கான்சியஸா வேஷமா இருக்கு. அந்த வேஷத்துல களங்கம் இருக்கு அப்படின்றதுக்காக ஒரிஜினல் கான்சியஸ்ல களங்கம் வந்துருன்னு அர்த்தம் ஆயிடுமா? அப்போ ஒரிஜினல் கான்சியஸ் என்றென்றும் களங்கம் இல்லாததான சுத்த சித்து தூய அறிவாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தூய அறிவு வந்து உன் முட்டாள்தனமான கேவலமான ஒரு வேஷம் போட்டுடுச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த தூய அறிவு களங்கமாயிடுச்சுன்னு சொல்லிடுவீங்களோ? எப்படி சொல்ல முடியாதோ அப்படி நீ எப்போதும் களங்கமற்றவனே, எப்போதும் கட்டுக்கள் அற்றவனே, எப்போதும் சுயம் பிரகாசனே, ஒளி வீசுபவனே அப்படிங்கிற அந்த ஃபீல் அப்படிங்கிறத கொண்டு வா. அதை விட்டுட்டு மனசை அடக்குறேன், மனசை ஸ்டில் பண்றேன், நான் அதை பண்ணா சரியாயிடும், இதை பண்ணா சரியாயிடும், மூச்சை பிடிக்கிறேன், நான் மூச்சை வந்து பிராணாயாமம் பண்ணி அதை பண்ணி நான் வந்து சரிப்படுத்திட போறேன், இதை பண்ணி சரிப்படுத்திட போறேன் அப்படின்னு நீ பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கடைசி வரைக்கும் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். அதுக்காக நீங்க பண்ண வேணாம்னு சொல்லலைங்க. தமோ ரஜோசிக்கு இது எல்லாமே தேவைன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ மனசு வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஒரு சாத்வீகத்துல என்ட்ரு ஆகிறதுக்கு இந்த எல்லா ப்ராக்டிஸும் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் அவசியம்தான். பட் ஒன்ஸ் இந்த சாத்வீகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் எதுக்கு அப்படிங்கிறேன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ யூ ஆர். அவ்வளோ அதோட முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் எதுக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்? ஒரு ப்ராக்டிஸும் தேவையில்லை. அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அதுவே பெரிய பந்தமாயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மிக தெளிவாக கோடிட்டு காட்டியிருப்பது தான் இந்த 15வது ஸ்லோகம் என்று புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை பார்க்கலாம்.